இன்றைய ஆன்மீக தகவல். இன்று அற்புதமான நாள், மாசி மகம் சிறப்பான நாள். இந்த மாசி மகம் என்பது நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே எல்லா திருக்கோவில்களிலேயும் மிக சிறப்பான முறையிலே மாசி தீர்த்தவாரி என்று சொல்வார்கள். மாசி தீர்த்தவாரி நடைபெறுகின்ற அற்புதமான நாள். மாசி மாத பௌர்ணமியோடு கூடி வருகின்ற மக நட்சத்திரத்திற நன்னாளிலே, மக நட்சத்திரம் மாசி சேருகின்ற நாள் மாசி மகம் என்று பெயர். இந்த மாசி மகம் பௌர்ணமியோடு கூடி வருகின்ற இந்த நாள், இந்த நாளிலே கடலாடும் விழா என்று கொண்டாடுவார்கள். அதாவது இறைமூர்த்தங்களை எல்லாம் கடலிற்கு அழைத்து சென்று கடலிலே எம்பெருமானை நீராட்டி தீர்த்தவாரி செய்து, அதாவது பிறவி பெருங்கடலிலே வீழ்ந்து துன்பக்கடலிலே மாண்டெழுந்தும் ஆன்மாவானது இறைவனுடைய அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்திலே அமிழ்ந்து திளைக்கச் செய்கின்ற ஒரு நன்னாள் தான் மாசி மக கடலாடு தீர்த்தமாகும். தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோவிலுக்கு சென்று இந்த நன்னாளிலே இறைவனை வணங்கி நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்புற அமைவதற்கு பிரார்த்தித்துக் கொள்ளலாம். தமிழ்நாட்டிலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்திலே கும்பேஸ்வரர் கோவிலிலே மாசி மக திருவிழாவானது சிறப்பாக நடைபெறும். அன்று யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவச் சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாக ஐதீகம். அதேபோல் குரு சிம்மராசிக்கு வரும் இந்நாளிலே எல்லோரும் கடலில் நீராடி நற்பேறு பெறுவது என்பது ஐதீகம். இப்போது சமீபத்திலே கும்பமேளா சிறப்பான முறையிலே நடந்து முடிந்தது. இந்த கும்பமேளாவானது இந்த வருடம் வந்தது 148 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற கும்பமேளா. இந்த கும்பமேளாவானது எப்போதும் இந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடத்துவார்கள். மிக மிக சிறப்பான விழா இந்த விழா. அதுபோலத்தான் இந்த மாசி மக திருவிழாவும் மிகவும் அற்புதமான ஒரு திருவிழா. இதனுடைய புராண பதிவு என்ன என்பதை பார்ப்போம். புராணத்திலே என்ன நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம். ஒரு காலத்திலே வருண பகவானை பீடித்து பிரம்மகத்தி தோஷம் அவரை கடலுக்குள் ஒளித்து வைத்திருந்தது. வருண பகவான் தன்னுடைய அழகையெல்லாம் இழந்து ஒளி இழந்து போயிருந்தார் வருண பகவான். அப்போது சிவபெருமானை வேண்ட சிவபெருமானும் வருணனை காப்பாற்ற எண்ணினார். அவருக்கு அவருடைய பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுதலை கொடுத்த நாள்தான் இந்த மாசி மக திருவிழா. அப்போது வருண பகவான் சிவபெருமானை அன்றைய தினத்திலே புண்ணிய தீர்த்தமாடுவோருடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு வீடு வேற்றி அருளும்படி வேண்டினார். அவரும் அவ்வாறே வரமளித்தார். அதனால்தான் இந்த மாசி மக தீர்த்தமாடல் என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய நாளிலே நாம் கடலிலே சென்று நீராடுவது, புனித தீர்த்தங்களிலே நீராடுவது என்பது மிக சிறப்பான ஒன்றாகும். அதனால் வரை நம்முடைய பாவங்கள் தீரும், செய்த பாவங்கள் எல்லாம் தீரும். அதேபோல் ஒரு காலத்திலே பார்வதி சமேதராக கைலையிலே சிவபெருமான் எழுந்தொள்ளியிருந்தார். அப்போது உமாதேவியார் ஹரனாரை நமஸ்காரம் செய்து எம்பெருமானுடைய தத்துவ நிலையை சாற்றி அருளும்படி கேட்டார். அதற்கு பரமசிவன், தேவி, பேரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நாம் சக்தியால் உருவம் கொண்டு செயல்படுகின்றோம் என்றார். இதனை கேட்ட பார்வதி சக்தியால் தான் எல்லாம் என்றவுடன் தன்னால் தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்று பெருமைப்பட்டார். அதனால் சிவபெருமான் தானின்றி எதுவும் இயங்காது என்று கூறி தனித்து நின்றார். இதனால் உலகம் இயக்கமின்றி ஜடமாகியது. அம்பிகை ஹரனுடைய அடியை வணங்கி, எம்பெருமானே, எல்லாம் நீரே என்று உணரப் பெற்றேன், கருணை புரிந்தருளுக என்று இறங்கினார். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியினுடைய கர்வத்தை நீக்கி தக்ஷனுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுளம் கொண்டார். தேவியை பார்த்து, உலகம் இயக்கமற்று இருந்த பாவம் உன்னையே சேரும், அப்பாவம் நீங்க நீயே யமுனை நதி கரையிலே வலம்புரி சங்கு வடிவிலே தவம் செய்யும்படி கட்டளை இட்டு அருளினார். அரணாருடைய கட்டளைப்படி பார்வதி தேவியார்
யமுனை நதியிலே ஒரு தாமரை மலரிலே வலம்புரி சங்கு வடிவிலே தவம் செய்து கொண்டிருந்தார், தவம் செய்தார். ஒரு மாசி மக நன்னாளிலே தக்ஷ பிரஜாதிபதி தனது மனைவி வேதவல்லியோடு யமுனை நதியிலே வந்து நீராடினார். அப்போது அங்கு தாமரை மலரிலே இருந்த வலம்புரி சங்கினை கண்டெடுத்தார். எடுத்த மாத்திரத்திலேயே அது பெண் உருவாயிற்று. இது சிவனாரின் வரப்படி பார்வதியாரே வந்தார் என்பதை உணர்ந்து கொண்டார். வேதவல்லியோடு அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றான் மன்னன். அம்பிகைக்கு தக்ஷாயினி என்று நாமகரணம் சூட்டி அன்போடு வளர்த்தான் என்று இந்த சுவையான வரலாற்றினை கந்தபுராணம் நமக்கு விளக்குகின்றது. அம்பிகை மாசி மக நட்சத்திரத்திலே அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது. மாசி மாதம் சூரியன் கும்பராசியிலே சஞ்சாரம் செய்வார். மக நட்சத்திரத்திலே சிம்மராசிக்குரியது அன்று. சந்திரன் மக நட்சத்திரத்திலே சிம்மராசியிலே சஞ்சரிப்பார். இந்த நாளே மாசி மகம் எனப்படுகின்ற நல்நாள். இத்தினத்திலே தீர்த்தோற்சவம் நடைபெறுவது வழக்கம். இந்தியாவிலே கும்பகோணத்திலே மாசி மகம் சிறப்பானது என்று சொன்னேன் அல்லவா? மாசி மகம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாசி மகோத்சவம் கொண்டாடப்படுகின்றது. இதேபோல் வட இந்தியாவிலே கும்பமேளா மிக சிறப்பான முறையிலே இப்போது சமீபத்திலே சிவராத்திரியோடு நடைபெற்று முடிந்தது. இந்த மாசி மக திருவிழா என்பது ஏதோ இப்போது ஏற்படுகின்ற விழா அல்ல, சங்ககாலம் முதல் நடைபெறுகின்ற விழா. சங்ககாலம் தொடங்கி இந்த விழா நடைபெற்றது தொடர்பான செய்திகள் இலக்கியங்களிலேயும் கல்வெட்டுகளிலேயும் காணப்படுகின்றது. இதனை சொன்ன இலக்கியங்கள் என்று பார்த்தால் மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் 7ஆம் நாள் இறுதியிலே நீராடல் விழா அமைந்தது பற்றி குறிப்பிடுகின்றார். சங்ககால பாண்டிய மன்னன் முண்டீர் விழாவின் நெடியோன் என்று அழைக்கப்படுவதாக 9வது புறநானூற்று பாடல் சொல்லுகின்றது. திருஞான சம்பந்தர் தன்னுடைய மயிலாப்பூர் பதிகத்திலே கபாலீஸ்வரரின் மாசிமக கடலாடு விழாவை பற்றி கூறுகின்றார். அதாவது தொகு கொக்கரு நந்தடக்கன் என்னும் ஆய்குல மன்னன் கிபி 9ஆம் நூற்றாண்டிலே வழங்கிய செப்பேட்டிலே திருமாலுக்கு 7 நாள் திருவிழா எடுக்கப்பட்டது பற்றியும் பங்குனி விசாகம் ஆறாடுவது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கல்வெட்டுகள் என்று பார்த்தால் திருச்செந்தூரிலே 2ஆம் வரகுண பாண்டியரின் அதாவது கிபி 862ஆம் ஆண்டு 3 அதிகாரிகள் 1400 காசினை மூலதனமாக கொண்டு பல விழாக்கள் நடத்தியதும் அதிலே ஒரு விழாவாக மாசிமகம் இருந்ததும் குறிப்பிடப்பட்டுள்ளதை காணலாம். இது கல்வெட்டுகளிலே காணப்படும் தொன்மையான மாசிமக விழா பற்றிய குறிப்பாக உள்ளது. அதேபோல் 1ஆம் ராஜராஜ சோழன் காலத்திலே கிபி 1909 திருச்சி மாவட்டம் திருப்பாய்த்துறை மகாதேவருக்கு மாசி மகத்தன்று பெருந்திருவமுது படைக்கப்பட்டதாகவும் அதற்காக 1.5 மா அளவு நிலம் நல்கப்பட்டு 2 கல அரிசி கிடைக்க வழி செய்யப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் கூறுகின்றது. ராஜேந்திர சோழன் 4ஆம் ஆட்சி ஆண்டிலே கிபி 1016ஆம் ஆண்டிலே நாகப்பட்டினத்தை கூற்றத்து ஊரார்கள் இறைவனது மாசி மக விழாவின் 6ஆம் நாள் செலவுகளுக்காக நிலமளித்த செய்தியினை அவ்வூரில் உள்ள கல்வெட்டின் மூலமாக நாம் அறியலாம். அதேபோல் 1ஆம் குலோத்துங்க சோழன் கிபி 1070 முதல் 1126 வரை வாழ்ந்தவன். தளபதி நரலோக வீரன் சிதம்பரம் கோவிலில் செய்த திருப்பணிகளை அழகாக தமிழ் பாடல்களாகவும் சமஸ்கிருத ஸ்லோகங்களாகவும் சிதம்பரம் நூற்றுக்கால் மண்டபத்து தூண்களிலே கல்வெட்டாக பொறித்து வைத்துள்ளார். அவற்றிலே ஒரு பாடலிலே மாசி கடலாடலை பற்றியும் அதற்காக அம்மன்னன் அமைத்த மண்டபம் பெருவழி ஆகியவற்றை பற்றியும் கூறியுள்ளது தெரிகின்றது. திருமறைக்காட்டிலே 7ஆம் நாள் கொண்டாடப்பட்ட மாசி திருநாளின் போது இறைவன் மோகனத்தேவருக்கு நாள் ஒன்றுக்கு 10 கலமாக 70 கலம் நெல்லை தானமாக அளிக்கும் வகையிலே பாலையூர் கிழவன் நாரணன் காடன் நிலம் தந்துள்ளதை பற்றியும் அம்மன்னனே 2 ஆண்டுகளுக்கு பின் மாசி மகத்துக்கு பெருந்திருவமுது இறைவனுக்கு படைத்திட வேண்டி இன்னும் கூடுதலாக நிலம் அளித்துள்ளதை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. திருவரங்கத்திலே
1531 சார்ந்த விஜயநகர் கால கல்வெட்டின் மூலமாக உறையூரிலே நடைபெற்ற மாசிமக திருவிழா பற்றிய செய்தியை அறிய முடிகின்றது. குடுமியான் மலையிலே உள்ள குலோத்துங்கன் மற்றும் பரகேசரி பட்டமுடைய மற்றொரு சோழ மன்னன் ஆகியோருடைய கல்வெட்டுகளும் மாசி மகநாளிலே பிராமணர்களுக்கும் 15 சிவனடியார்களுக்கும் உணவு வழங்க 15 களஞ்சு பொன், அதாவது 15 களஞ்சு பொன் முதலாக வைக்கப்பட்டதை பற்றி கூறுகின்றது. ஆகவே இந்த மாசி திருவிழா, மாசி தீர்த்தவாரி என்பது தொன்று தொட்டு நடக்கின்ற அற்புதமான விழா. மாசி மகத்தின் போது தெய்வங்கள் நீராடுவதும், அதன் பின்பு அருகில் அமைக்கப்பட்ட மண்டபம், தோப்பு ஆகியவற்றிலே காட்சி தருவதும், அத்தெய்வங்களுக்கு பெருந்திருவமுது படைக்கப்படுவதும் மரபு என்று கடந்த காலம் தொட்டு பல்லாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற, பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருகின்ற திருவிழா என்பதை பல்வேறு கல்வெட்டுகள் நமக்கு விளங்க சொல்கின்றது. ஆகவே இந்த மாசி மகன் நன்னாளிலே உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பூர்த்தியாகட்டும். உற்ற துணையாக இறையருள் என்றைக்கும் நம்மோடு இருக்கட்டும். உங்களுடைய இல்லங்களிலே நல்ல சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று இந்த அற்புதமான வேளையிலே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் மாசி மக நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.